கடந்த 8 என்பது ஒரு அதாவது ஆரம்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 8 பேர் நோவாவினுடைய காலத்துல நோவாவும் அவனுடைய குடும்பமும் 8 பேர் இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஆண்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த 8 பேர் நிமித்தமாக கர்த்தர் இந்த உலகத்தை ஆண்டவர் உலகத்தில் உள்ள மக்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுது. ஆமென். ஆகவே அதன் மூலியமாக தான் வந்துட்டு அதை தான் சினிமாக்காரன் பாடுறான், 8க்குள்ள உலகம் இருக்குது பாரு அப்படின்னு பாட்டு போடுறான். ஆமென். அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 ஆரம்பம். இந்த 9 அப்படின்றத இன்னைக்கு ஆண்டு 9வது மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 9 என்பது ஆவிக்குரிய கனிகள். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய கனிகள் 9 எத்தனை, என்னென்ன சொல்லுங்க போலாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம், சாந்தம், எச்சை அடக்கம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இது எங்க இருக்குது? கலாத்தியர் 5:22, 23 இருக்குது. ஆமென். அப்ப ஆவிக்குரிய கனிகள் 9. இந்த 9 விதமான கனிகளினால கர்த்தர் வந்துட்டு என்ன பண்றாரு? நம்ம கனிகளினால கர்த்தர் பார்ப்பார். ஆமென். கனி உள்ள ஜீவியமா நம்ம வாழ்றோமான்னு பார்ப்பார். அது போல கர்த்தர் நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விளைக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆண்டவர் உனக்கு கொடுப்பன வாக்கு பண்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஸ்திரீ வந்துட்டு அந்த விசுவாசத்தை பார்த்தாரு. அவளுக்கு விரும்புறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாரு. அவன் விரும்பினதை ஆண்டு கொடுத்துட்டார். ஆமென். இந்த மாசத்துல இன்றைக்கு இந்த ஆண்டவர் இந்த முதல் நாள்ல காலையிலே உங்க கூட பேசினாரு. ஆண்டவர் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருந்தார். ஆமென். இப்ப சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்றார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணும் போது நம்ம கேட்பது நிச்சயம் அது கிடைக்கும் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு உறுதியோடு கூட நம்ம என்ன செய்யணும்? எதிர்பார்க்கும் போது அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நம்முடைய ஆட்களை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னா இங்க வேதம் சொல்லுகிறது, நீ அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ வந்து சொல்றா, இயேசு அங்க 100க்கு அதிபதியாகி அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ண, தீரு சீதோன் என்ற ஒரு பட்டணத்துக்கு வழியா என்ன பண்றாரு, அவர் கடந்து போகிறார். இயேசு கலிலேயா, சமாரியா, யூதேயா இப்படி வந்து பல இடங்களில் நம்முடைய எல்லைகளுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணாரு, வெளியே சொல்லாத வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடங்களெல்லாம் போய் ஆண்டவருடைய நற்செய்தி அவர் சொன்னாரு. ஆனா அவர் வெளியே சொல்லாத சில தூரமான பகுதியில தேசங்கள்ல தீரு சீதோன் என்ற அந்த பட்டணத்தினுடைய திசைகளுக்கெல்லாம் இயேசு கடந்து போனதாக சொல்லப்படுது. ஆமென். ஒரே அங்க அந்த தீரு சீதோன் பட்டணத்துக்கு போனாரு. அங்க போய் நிறைய பிரசங்கம் எல்லாம் பண்ண மாதிரி அங்க சொல்லப்படல பைபிள்ல. ஆனா அங்க ஒரே ஒரு பெண்ணை சுகமாக்குவதற்காக மாத்திரம் தன் தாயினுடைய விசுவாசத்தினுடைய அப்ப வந்து அந்த விசுவாசத்துக்கு மதிப்பளித்து அப்ப அந்த எல்லையை கடந்து போய் இயேசு சுகமாகிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டாராம். ஆமென், அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துடன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கேட்டு ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் பதிலளிக்கிறார், இன்றைக்கும் சுகமளிக்கிறார், இன்றைக்கும் விடுதலை அளிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாய் இயேசுவை ஆண்டவராக என்ன பண்றா, ஏற்றுக்கொள்றா. மேசியாவாக தாவீதின் குமாரனே என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். ஆமென். பாருங்க, அந்த வசனத்தை மேல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, வாசிக்கலாம். அவ வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாசிக்கலாம். இயேசு அந்த 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்ட தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார்.
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்றாள். அல்லேலூயா. இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருடைய மகள் வந்து இப்ப என்ன, கொடிய வியாதினால என்ன பண்றா, பிசாசினால அகப்பட்டிருக்கிறா. அதனால வந்து என்ன பண்றா, அந்த தாய் வந்து என்ன பண்ற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். மேசியாவாக தாவீதின் குமாரனே என்று அறிக்கையிடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அவ இப்ப பாருங்க, மகளுக்காக அவ வேண்டிக் கொண்டான். ஆமென். ஆனா இவளுக்காக சீசர்களும் வேண்டிக் கொள்றாங்க. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப இவனை நம்ம பின்தொடர்ந்து வரான்னு சொல்லி சீசர்களும் அவளுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இவளும் கேட்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னா, அப்ப எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து என்ன பண்றா, அவ கேட்கிறா, உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சொல்லிட்டு அப்ப பாருங்க, 25வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்றா. அப்ப வந்து தாவீதின் குமாரனே என்று அறிக்கை பண்ணி வேண்டிக் கொள்றா. அப்ப பாருங்க, சீசர்களை இவர்களுக்காக வேண்டிக் கொள்றாங்க. அவள் வந்து என்ன பண்றா, அவள் வந்து பணிந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி என்ன பண்றா, பணிந்து கொள்றா. ஆமென். அல்லேலூயா. அந்த 23வது வசனத்திலிருந்து நீங்க 24வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப வந்து இயேசு அதற்கு பதில் சொல்லாத போறாரு. எதுவுமே பதில் கொடுக்காத போறார். எல்லா இடத்துல அவரை தேடி வந்தவங்க யாருக்கும் இயேசு சுகம் அளிக்கிறார். ஆனா இந்த இடத்துல வந்து போயினா அவன் வந்து கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே, என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறா. ஆனா இயேசு வந்து என்ன செய்யல, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையா. ஆமென். அல்லேலூயா. அப்ப சில நேரத்துல நமக்கு வந்து என்ன பண்ணும், சில நேரத்துக்கு உடனே ஜபத்துக்கு பதில் வரும், சில ஜபத்துக்கு பதிலே வராது, அமைதியாவே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்பெண்ணினுடைய விசுவாசத்தை எப்படி எடுத்துரைப்பதற்காக இவன் வந்துட்டு, இவருடைய விசுவாசம் மற்ற ஜனங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ணி எடுத்துரைக்கிறதுக்காக தான் அவர் அதன் மூலமா வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அவர் நாம் வந்துட்டு முற்றிலும் அவரை நம்ம நம்புறோமா நம்பலையான்றத வந்துட்டு பார்க்கறதுக்கு அடையாளமா கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, இந்த இடத்துல அமைதியா நிற்கிறார். ஆமென். நாம் அவரை முற்றிலும் நம்புவதற்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, அவருடைய விசுவாசத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆமென். நம்ம வந்து காலையில கூட ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார். அதனால முழுமையா நாம வந்து மனிதனை சார்ந்திருக்க கூடாது, கர்த்தரை நாம் சார்ந்திருக்கணும். அவருடைய வார்த்தை மேல நமக்கு விசுவாசம் இருந்துட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நாம் அவளை முற்றிலும் அவரை நம்புவதற்கு, அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும், விசுவாசத்துல நம்ம உறுதியா நிற்பதற்காகவும், அவ போதிக்கிறதுக்காகவும், அதெல்லாம் வந்து அதை நமக்கு என்ன பண்ண கற்றுக் கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வந்து போயிடுச்சுன்னா, அப்ப சுகமாக்குதல், அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுகமாக்குதல் உட்பட எல்லா ரட்சிப்பின் நன்மைகளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு கொடுத்த பின்னர்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் என்பதை இந்த இடத்துல என்ன பண்ணுது, வெளிப்படுகிறது. அப்ப தேவனை ஆராதிக்கிற, தேவனை சார்ந்து நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்றத இந்த இடத்துல வெளிப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசுவிற்கு இருந்த அந்த மனதிற்கும் சீசர்களுக்கு என்ன பண்ணல, இல்ல. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு தொந்தரவு என்ன பண்றாங்க, தொந்தரவு நீங்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க சீசர்கள், இப்ப நம்மள பின்னாடியே தொல்லை பண்ணியே வந்துக்கிறாள், அவளை சீக்கிரமா அனுப்பி விட்டுருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுனுடைய மனதுருக்கம், இவன் எப்படி என் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி எவ்வளவு நம்ம சார்ந்து வரான்றத என்ன பண்றாரு பாக்குறாரு. ஆனா இயேசுக்கு இருந்த அந்த மனதுருக்கம் சீசர்களுக்கு இல்ல. ஆனா அந்த பெண்ணு தொந்தரவு பண்ணிக்கிறாள், இவன் நீங்கணும், இந்த தொல்லையில இருந்து நீக்கணும், இவளை அனுப்பிவிட்டணும், நம்ம மட்டும் போகணும் அப்படின்றத அவன் நினைச்சுக்கிறான். சீசர்களுடைய குறிக்கோளா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 26வது வசனத்துல சொல்லுது பாருங்க, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒரு செல்லமா ஒரு வீட்டுக்குள்ள வளர்க்கப்படுகிற ஒரு நாய்க்குட்டிகளை வந்துட்டு என்ன பண்றன்னா கர்த்தர் இங்க குறிப்பிட்டு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. செல்லமா வளர்க்கிற நாய்க்குட்டி யாரு, யார பார்த்து சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா தெருல போற நாய் அல்ல.
அப்ப செல்லமா வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுகிற நாய்க்குட்டியை பார்த்து சொல்றாரு, அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அப்ப நோய் நீங்கின பிறகு பாத்தீங்கன்னா, அப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை பற்றி என்ன பண்றாரு, அவர்களுக்கு தரலாகாது. ஆமே, ஏன் பிள்ளைங்களுக்கு ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை உனக்கு நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பாயிண்ட் பண்றாரு. ஆமே, அப்ப நோய் நீங்கி குணமடைவது பிள்ளைகளுக்கு தரும். அந்த தரும் உணவிற்கு அது ஒரு சமமா என்ன பண்ணுது எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஆமே, அப்ப தெய்வீக சுகம் பிள்ளையினுடைய அப்பம். ஆமே, அப்ப இயேசு கூறிய அந்த உண்மையிலிருந்து நாம் அவரிடம் சுகம் மட்டும் என்ன பண்ணாது, சுகம் மட்டும் பெற்றா போதாது, அவரிடத்துல நமக்கு உரிமை இருக்குது. ஆமே, அவருடைய பிள்ளைகளுக்கு அவரிடத்துல எல்லா உரிமை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உரிமையுடன் சரிதான் அந்த ஆத்துமானுடைய சுகத்தை இயேசுனிடத்துல எப்படி ஆயிரம் நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த வாஞ்சல அவ என்ன பண்றா வரா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா இங்க 27வது சொல்றாரு பாருங்க, அதற்கு பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்று சொல்றாரு. அதற்கு அவர் சொல்றாரு, மெய்தான் ஆண்டவரே, ஆகிய நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் மெய்தான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டிகளை உருவப்படுத்தி இதை மிகுந்த தாழ்மையுடன் என்ன பண்றாரு சொல்றத பாக்குறோம். அவர் தாழ்மையை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமே, அவன் எப்படி தாழ்மையா சொல்றாரு பாருங்க. ஆமேன். அல்லேலூயா. நம்ம பாத்தீங்கன்னா, எனக்கு அப்பா கிட்ட போய் கேட்கிறோம், எனக்கு 100 ரூபாய் கொடுவேன், கொடுத்துதான் ஆகணும், நான் போய் ஆகணும் ஸ்கூலுக்கு கூட. இந்த அப்பா கிட்ட இப்படி உரிமையா கேட்கறோம். அந்த அப்பா கிட்ட அப்படி கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அவர்கிட்டயும் கேட்க முடியும், அவருக்கு பிடிமா நம்ம வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்பா இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, அவ உரிமையா கேட்க முடியல அவளால. அதனால பாத்தீங்கன்னா தாழ்மையா போய் பணிஞ்சு என்ன பண்ற கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுறான், கொஞ்சம் நீங்க உதவி செய்யுங்க, இறங்கி கேட்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவளை ஏற்றுக்கொண்டது மிகவும் சிறந்ததா இருக்குது பாருங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு, கிருபை அளிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று நீதிமொழிகள் 3:34 வாசிக்கிறோம். அப்ப நான் மத்தேயு அந்த 1 பேதுரு 5:5 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இங்க அவ தன்னுடைய தாழ்மையை என்ன பண்ற வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிள்ளைய அப்ப சொல்றா, அது என்ன சொல்றா 27வது வசனத்துல, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிற நாய்க்குட்டிகள் தன் எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமேன்னு சொல்றா. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பிள்ளையை பிள்ளையை போடுகிற அந்த மேஜின் மீது உணவு பரிமாறப்படுகிறது. யாருக்கு? பிள்ளைகளுக்கு மேஜை மீது பரிமாறப்படுது. ஆனா அந்த மேஜை மீது இருக்கிறது, நான் மேஜை மீது உட்காந்து சாப்பிடறதுக்கு என்னால முடியாது, அந்த தகுதி ஒண்ணும் எனக்கு வரல. ஆனா அங்கிருந்து கீழே விழுது பாரு அந்த துணிக்க, அது எனக்கு நான் பறிக்கிறேன், அப்படி தாழ்மையா கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படி என்ன பண்றாரு, அப்ப ஆனா ஆகாரத்துல பங்கு உண்டு, ஆனா மேல மேஜையில மேல உக்காந்து சாப்பிடறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்ற. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சமமா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உறவுல பாத்தீங்கன்னா மேஜை மேல உட்காந்து சாப்பிடலாம், அடுத்தவங்க அப்படி உட்காந்து சாப்பிட முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆனா சாப்பாட்டுக்கு பங்கு இருக்குது, சாப்பாட்டுல பங்கு இருக்குது. கீழே விழுந்தாலும் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும், ஆனா மேஜை மீது உட்காந்து சாப்பிட முடியும். இதுதான் வித்தியாசம். ஆமென், அல்லேலூயா. அதனால நாம எந்த நிலையில இருந்த போதிலும் கூட அப்ப இப்ப அந்த வேண்டுதலுக்கு நமக்கு பதிலை ஆண்டு தருவன் வாக்கு பண்றாரு. அல்லேலூயா. அப்ப அந்த ஆகாரத்துல பங்கு என்று கூறியதன் மூலமா தனக்கும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துல உரிமை உண்டுன்றதை அவர் நினைக்கிறார், ஆண்டு சொல்லி கொடுக்குறார். ஆமென். விடுகிற அந்த துணியை நான் நம்ம நாய்க்குட்டியை தின்னுமே அப்படின்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தன் மகளுக்கு உடனே சுகம் உண்டாகும்படிக்கு உறுதியா அவரை என்ன பண்ற நம்புறா. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உத்தமமாக அவரை பின்பற்றி மேஜின் மீது பரிமாறும்படிக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு என்றதை இந்த இடத்துல என்ன பண்ண விளக்கமும் கொடுக்குறார். வெளிப்படுத்தல சொல்றது 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று ஒரு கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், நானும் அவனோட போஜனம் பண்ணுவேன். ஆமென். அப்ப வாசல் திறந்தா, இருதயம் திறந்துச்சுன்னா நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார்.
ஆமென். அல்லேலூயா. அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை இயேசு என்ன பண்றாரு? பாராட்டுறாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்திரியே, 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெருசு. ஆமென். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் இருக்காரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தை இது யாரும் சொல்ல முடியுமா? அப்ப பாருங்க, அப்ப இப்படி வந்துட்டுன்னா, அப்ப ஆண்டு சொல்றாரு, உன் விசுவாசம் பெருது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொன்ன உடனே அந்த நேரமே அவன் மகள் ஆரோக்கியமா எழுதிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தை போல, அவளை போல நம்ம பணிந்து அவர் உண்மையா நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஆமென். இந்த மாதத்துல நீ எடுக்கிற காரியத்துல ஆண்டவரை நீ விரும்புறத கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும் போது நம்ம கேட்பது நிச்சயம் கிடைக்கும் என்ற விசுவாசத்துடன் உறுதியா நீங்க கேட்டீங்கன்னா, நாம் விரும்புவது நிச்சயமா கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தரிடத்துல அந்த ஒத்தாசையை ஆண்டவர் அனுப்பி உங்களுக்கு கிடைக்க உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அப்ப நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றார். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணும் போது நம்ம கேட்பது நிச்சயம் கிடைக்கும்ன்ற விசுவாசம் உனக்கு இருக்கணும். நான் மனிதனிடத்துல என் தேவனிடத்துல கேட்கிறேன், என் தேவன் எனக்கு தருவார். நான் அவருடைய பிள்ளை, அவர் என் தகப்பன், எனக்கு நிச்சயமா தருவார். அந்த நிச்சயத்தோட கேட்கணும். ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இந்த சந்தேகம் நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா, என்ன சொல்றது? யாக்கோபு 1:6-7 வாசிக்கிறோம். சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்துல எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாகன்னு சொல்றார். சந்தேகம் கொஞ்சம் கூட வரக்கூடாது. ஆபிரகாம் 100 வயசு, சாராள் 90 வயசு, ஆனா உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டு உங்க சந்ததி இவ்வளவா இருக்குன்னு சொல்லிட்டார். சொன்ன வார்த்தைய முழு நிச்சயமா நம்பணும். ஆமென். 100 ஆண்டு மேல அவ்வளவு விசுவாசத்தோட ஆண்டவர் எனக்கு தருவார். இது மனுஷன் அல்ல, கர்த்தர் சொன்னது. மனுஷன் சொல்லிட்டு மாறலாம், ஆனா கர்த்தர் சொல்லி அவர் மாறாதவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மனமாற மனுப்புத்திரன் அல்ல, அவர் நான் சொல்லி செய்யாதிருப்பேனோ என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. என்னால செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நிச்சயமா நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப வேதத்துல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படி கேட்டத அப்ப ஆண்டவர் கொடுக்க, அப்ப பாத்தீங்கன்னா இவர் கொடுக்கிறாருன்னா அப்ப அவங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிருக்காங்க, அப்படி கொடுத்திருக்காங்க. அவங்க உரிமையை யாருக்கு அப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு சில பாயிண்ட் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல இந்த 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் என்னது என்று சொல்லும். ஆமென் சொல்லுங்க. இந்த யோனத்தானும் தாவீதும் இணைபிரியாத நண்பர்கள். இந்த 18ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க சொல்லப்படுது, 1வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் சவுலோடு கூட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதினுடைய ஆத்துமாவோடு கூட ஒன்றாய் இசைந்திருந்தது. ஆமென். சிநேக ஐக்கியத்துல, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. சரீரத்தை விரமா நம்ம பாவத்தை செய்யறதுக்கு நமக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸுகள் நம்ம அப்படி அப்படி நிறைவேற்ற அந்த சிநேகங்க இல்ல. ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்றாரு, யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு கூட ஒன்றாய் இசைந்திருந்தது. 2 பேருடைய ஆத்துமா ஒரே மாதிரி ஈக்குவல். அதுக்கு சொல்ற, யோனாத்தான் அவன் தன் உயிரை போல சிநேகித்தான். ஆமென். அல்லேலூயா. யோனாத்தான் யாரு? இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக சவுலுடைய மகன் யோனாத்தான். அந்த யோனாத்தான் தாவீத உயிரை போல சிநேகித்தான், நேசித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்படி சிநேகம் இருந்ததுனால இப்ப 20வது அதிகாரத்துக்கு 4வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் என்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு நான் செய்வேன் சொன்னார். அல்லேலூயா. ஏசுநாதர் சொன்னார், கானானிய ஸ்திரியை பார்த்து, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாரு. இங்க யோனத்தான் சொல்றாரு, தாவீதை பார்த்து, தன் நண்பனை பார்த்து சொல்றாரு, உமது மன விருப்பம் என்னதுன்னு சொல்லு, அதன்படி உமக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னா இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சவுல் தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாரு.
ஆனா இங்க யோனத்தான் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒரு நாள் நடக்காது, எனக்கு தெரியாது, அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, வாசிக்கலாம், அப்படியே வாசிட்டு வரலாம. தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடு பந்திருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். இந்த வசனம் இன்னைக்கு சொல்ற மாதிரி இருக்குதுல்ல, நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு சொல்ற மாதிரி இருக்குதுல்ல வசனம் மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்திருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்தரவு போடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊரானாகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிடம் வருகிறபடிதான் தாவீது அவ்விடத்துக்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர் நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வேன் என்று சொல்றாரு. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு காரியத்தை சொல்றேன். அதனால உங்களுடைய மன விருப்பம் என்னதுன்னு சொல்லு, நான் அதன்படி நான் செய்வேன். அதே மாதிரி செய்யறேன். ஆனா சவுல் தாவீதை கொன்று போடுவதற்கு எத்தனை அடி தூரம் இருக்குதான்? ஒரு அடி தூரம் தான் டிஸ்டன்ஸ் இருக்குதான். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரே அடி தூரத்துல அவ்வளவு நெருங்கி என்ன பண்றான், அவனை கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப வாசிக்கலாம். அப்ப தாவீது, அப்ப யோனத்தான் தாவீதை பார்த்து, உனது மன விருப்பம் என்னதுன்னு எனக்கு சொல்லு, நான் அதன்படி செய்வேன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப 1 ராஜாக்கள் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 1 அதிகாரம் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் தானே வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சேபாவினுடைய ராஜஸ்திரி வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாம, இந்த ராஜாஸ்திரியை குறித்து இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாரு, அவருடைய சுவிசேஷ புத்தகத்துல சொல்றார், சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாலு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க சொல்றாரு, அது சாலமோன் தானே சந்தோஷமா சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல், அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தாள். ஆமென் சொல்லுங்க. அவ விருப்பப்பட்டு கேட்டது எல்லாத்தையும் ஒரு மனிதன் கொடுக்க முடியும்னு சொன்னா, நம்ம விரும்புகிறதை வானத்தின் பூமி அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டுடைய அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறோம். அங்க 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எப்படி எனில், அவர் சொல்றாரு, நான் செய்யறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறத செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் ஆண்டவர் விரும்புகிறத நம்ம செய்யணும், ஆண்டவர் விரும்பாததை நம்ம செய்யக்கூடாது ஒரு நாளும். ஆமென். அவர் சொல்றாரு, எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறத செய்யறேன். இப்படி நான் விரும்பாததை நான் செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன்னு. அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மை செய்யற அந்த 19வது வசனம் சொல்றாரு பாருங்க, நான் விரும்புகிற நன்மை செய்யாம விரும்பாத தீமை செய்யறேன். நான் அப்ப சொன்னா, நான் செய்யறது எனக்கு என்ன பண்ணல இல்ல. அங்க 20வது வசனம் சொல்ற, அப்படி நான் விரும்பாததை நான் செய்தா நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவம் அப்படி சொல்றாரு. அது எப்படி எனில், என் மாம்சத்துல என் சரீரத்துல நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்மை செய்யணுன்ற அந்த விருப்பம்
இருக்குது, என்னிடத்துல இருக்குது. ஆனா நன்மை செய்யற விருப்பம் செய்வதோ என்னிடத்துல இல்ல அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம விரும்பாததை செய்தா சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறத செய்யாம இருக்கிறத நான் செய்யறேன் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப விரும்புகிறத நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யணுமே தவிர விரும்பாததை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் விரும்பாததை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஏன் நம்ம விரும்பாததை நம்ம செய்தா, ஆண்டவர் விருப்பப்படாத நம்ம செஞ்சீங்கன்னா நமக்குள்ள வாசமா இருக்கிற அந்த பாவம் தான் அப்படி நமக்கு செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கும் போது இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, பவுல் அப்போஸ்தலன் நீங்க எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்னு சொல்ற. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞான வரங்கள் எல்லாம் நம்ம விரும்பணும். அன்பை நாடணும், ஞான வரங்களை விரும்புங்க, விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணுங்க, விரும்புங்கன்னு சொல்ற. ஆமென். நம்ம நல்ல ஜெபத்துல சும்மா வந்துட்டு சும்மா புத்தகான்னு சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆத்திர சோத்திர சோத்திர ஆமென் அப்படி கொஞ்சம் சுட்டி ஜெபம் அப்படி பண்ணிட்டு போனா வந்து அந்த வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மணிக்கணக்கா காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். ஜெபித்தாதான் ஆண்டவர் அந்த வரங்கள் எல்லாம் கிருபைகளை தருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, ஞான வரங்களை விரும்புங்க, விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை என்ன பண்ணுங்க, விரும்புங்க. ஆமென். அந்த ஆசை, அந்த ஏக்கம் நமக்கு இருக்கணும். இதுதான் கர்த்தர் தருவார். ஆமென். சொல்றாரு பாருங்க, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால அவன் மனுஷனிடத்துல தேவனிடத்துல பேசுகிறான். ஆமென். நீங்க அந்நிய பாஷையில பேசினே இருக்கிறீங்கன்னா உக்காந்துன்னு சும்மா உக்காந்துக்கிறீங்க பாருங்க, சாமானம் கழுவுறீங்க பாருங்க, துணியை துவைக்கிறீங்க பாருங்க, களை கொத்துறீங்க பாருங்க, நாத்து நடுவுறீங்க பாருங்க, நீ எந்த வேலைக்கு போய் உக்காந்து என்ன செஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட பைபிள் இருக்க வேண்டியதில்ல. நீ ஜெபம் பண்ண இடத்துலன்னா அந்த இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ண வேண்டியதில்ல. அந்த இடத்துல நீ சோத்திரம் போட்டுக்கினே ஆவியான கூட நீ என்ன அந்நிய பாஷை பேசிட்டேங்கலாம். ஆமென். நீ பேசுறது உனக்கு வந்து மனுஷன் இடத்துல இல்ல, நீ தேவன் இடத்துல நீ பேசுற. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில நீங்க என்ன பண்ணணும், பேசிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை வரத்தை நம்ம பெற்றுக்கணும். அபிஷேகத்தோட கூட அந்நிய பாஷை வரங்களையும் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்காங்க, அந்நிய பாஷை வந்து பெறல. இந்த மாசத்துல ஒரு விசேஷமா அப்படி ஒரு ஜெபம் வைக்கலாமா? ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்காக விசேஷம் ஒரு ஜெபம் வைக்கலாம். அதனால வந்து இப்ப அது மாந்தோப்புலதான் இருக்கும். அதனால வந்து நீங்க விசேஷமா அதுக்காக ஜெபிங்க. ஆனா வந்து அந்த நம்ம வந்து புதுப்பிச்சுக்கலாம் கொஞ்சம். பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை ஒருவேளை இன்னைக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்தாது இருந்தா இன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் ஆண்டவர் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். அதனால இங்க வந்து சொல்றாரு, நம்ம அந்நிய பாஷை நம்ம அதிகமா நம்ம என்ன பண்ணோம், பேசணும். அப்ப அந்நிய பாஷை பேசுனவங்க அப்படியே வல்லமே கொடுத்துருக்காருன்னா நீங்க அதை பயன்படுத்திட்டே இருக்கணும். ஆமென். அப்பதான் ஆண்டவர் தருவார். நீங்க வந்து போயினா நிறைய பேர் வந்து நல்லா கையை தட்டி பாட்டு பாடுங்க அப்படின்னா அப்ப வந்து கையை இப்படி தட்டினீங்கன்னா ஒரு நாள் நீ அபிஷேகமே பெற முடியாது. இந்த கையை இப்படி தட்டுனா கொஞ்ச நேரத்துக்குள்ளே வலி வரும். பக்கத்துல இந்த பக்கத்துல வரவனா இப்படிதாவது ஒரு 2 சத்தம் தட்டலாம், இப்படி 2 தட்டலாம், இப்படி தட்டி உன் பகையை தான் தெரிஞ்சுக்க முடியும், ஆண்டவர்கிட்ட வந்து நிறங்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நல்ல சோத்திரம் 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 இப்படி நீ சோத்திரம் போட்டுனா உனக்கு பாட்டே தெரியலையா, சோத்திரம் 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 ஒரு வழியா 2 முறை திருப்பி பாடு. உனக்கு தெரியலையா, சோத்திர 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 இப்படியே தட்டு, சோத்திர 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 அப்படி பண்ணுப்பாரு. அப்படியே அந்த நாவை அப்படியே சொல்லணும். அதனால நல்லா வந்துட்டு என்ன பண்ண, கர்த்தரை வந்துட்டு என்ன பண்ண மகிமைப்படுத்தி பாடும்போது துதிக்கும் போது அந்த சிந்தையோடு கூட நம்ம பார்க்கணும். யாரையும் வராங்க யாரு போறாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நமக்கு ஆண்டிருக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் அப்படி இருந்துட்டு ஆமென் சொல்லுங்க. அப்பதான் ஆவியானவரோடு கூட அந்த இசைந்து அந்த பிரசன்னத்தோடு கூட நம்ம இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நீ வந்துட்டு கையை தட்டிக்கிறேன், யாரு வரான் யாரு போறான் எல்லாத்தையும் பார்த்தேன்னா உனக்குள்ள அந்த ஆவியானவர் வரமாட்டாரு. அப்புறமா ஆனா சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க அவங்க ஆடுறது கிடையாது, அவங்க எங்கேயுமே குறி சொல்றது அவங்க ஆடுறது இல்லை, அவங்க ஊன்னு ஆடுறது இல்லையா. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னா அப்ப நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வேதம் சொல்லுது, அப்ப அந்நிய பாஷையை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் பேசும்போது ஆண்டவர் நம்ம மனுஷன் இடத்துல இல்ல தேவன் இடத்துல நம்ம பேசுகிறோம்.
அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை மனுஷன் இடத்துல இல்ல, தேவன் இடத்துல பேசுறான். இங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வந்துட்டு மனுஷனுக்கு என்ன பண்ண புத்திமதிகளையும் அப்ப பக்தி விருத்தி உண்டாக்கவும் ஆறுதல் உண்டாக்கவும் அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் அந்த வரங்களை செய்து பேச வைக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆனா 4வது வசனத்துல என்ன சொல்றோம், அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அவன் பக்தி விருத்தி. ஆமென். எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுறியோ அவ்வளவு நேரமும் உன் பக்தி விருத்தி உண்டாகும், அதனால பேசுறன்றாரு. ஆனா இங்க கீழே சொல்ற தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபை பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஞான வரங்களே நாடுங்க, விரும்புங்க. விசேஷமா தீர்க்க தரிசன வரங்களே என்ன பண்ணுங்க, விரும்புங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அந்த விரும்புறத நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தருவாரா? ஆமென். தீர்க்க தரிசன வரத்தை கேட்டீங்கன்னா ஆண்டு தருவார். அவர்கிட்ட மணிக்கணக்கா காத்திருந்து ஜெபம் பண்ணா கட்டாயம் தருவார். ஆமென். ஞான வரங்களை தருவார் ஆண்டவர். நீ ஜெபம் பண்ணும் போதே வெளிப்பாடுகளை கொடுப்பார், வரங்களை தருவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 24வது வசனத்துல வாசிக்கும் போது பவுல் அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணினேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. நான் பெற்றதை அதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு அதுதான் விருப்பம் என்று பவுல் அங்க சொல்றத பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்றதான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய விருப்பம் என்னவா அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். ஆமென். அப்பதான் நம்ம விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:6 11:16 11 இருந்து படிங்க போகலாம். 11ஆம் அதிகாரம் 11 இருந்து படிங்க. விசுவாசத்தினாலே ஆறாலும் எண்ணி ஆனபடியால் சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை எண்ணி நிறைந்த மணலை போலவும் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தூரத்திலே அவைகளை கண்டு அணைந்து கொண்டு அந்நியரும் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவர்கள் ஆதி பிதாக்கள் பாத்தீங்கன்னா அந்த பரம தேசத்தை தான் என்ன பண்ணாங்க, விரும்பினாங்க. ஆமென். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஜெபம் விண்ணப்பங்கள்ல அதிகமா நம்ம ஜெபிக்கும் போது எப்படியாகிலும் அந்த ராஜ்யத்துக்கு போகணும் ஆண்டவரே, நீங்க வரும்போது நாங்க வெக்கப்பட்டுற கூடாது ஆண்டவரே, எங்க சபையா நாங்க முன்பாக நாங்க வரணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு விண்ணப்பத்தை ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த பரம தேசத்தை நம்ம அடையணும். அதுதான் நம்மளுடைய லக்கு. அதுக்குதான் நம்ம வரோம். ஆமென். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் இல்ல, அவர் வருவார்.
அவர் வரும்போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்புலத்துல நம்ம மறுவப்படுத்த அவருடைய மகிமைக்கு எடுத்துக்கொள்ளணும். ஆமென்னு சொல்லுங்க. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். இந்த பூமியோட கூட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புதிய ஆரம்பமே இருக்குது. நம்முடைய புதிய வாழ்க்கை அங்கதான் இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. ஆயிரமான ஆண்டுகள் வந்துட்டு 1000 வருஷம் அங்க வந்துட்டு ஆயிரமான நாட்கள் வந்துட்டு என்ன பண்றோம், அவரோடு கூட மகிமையில நம்ம என்ன பண்ண எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட எப்பொழுது நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சிமா அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம பிரயாசப்பட்டு இருக்கோம். கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச காலம் பாடு, உபத்திரம், போராட்டம், நிந்த, அவமானம் எல்லாம் அந்த கொஞ்ச காலம் இந்த உலகத்துல. ஆமென். அல்லேலூயா. ஆனா அங்க கண்ணீர் கிடையாது, அங்க துக்கம் கிடையாது, வேதனை கிடையாது, அங்க கவலையே கிடையாது, எந்த பாரமும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எதை பத்தி நம்ம கவலைப்பட போறதில்ல. அந்த ராஜ்யத்தை, அந்த பரம தேசத்தை நம்ம சுதந்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ விரும்புகிறத ஆண்டவர் உனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு யோனாத்தானுக்கு வந்துட்டு தாவீது விரும்பனத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து சாலமோன் வந்துட்டு அந்த சேபானுடைய ராஜஸ்திரியுடைய விருப்பத்தை அவ கேட்டதை எல்லாவற்றையும் என்ன பண்ண அவனுக்கு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப பவுல், நான் விரும்புறத நான் வந்துட்டு என்ன பண்றேன், விரும்புகிறத நான் செய்யாம விருக்கிறத நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. நான் விரும்புறத நன்மையை நான் செய்யாம தீமையை நான் செய்து கொண்டிருக்கேன், ஏன்னா எனக்குள்ள இருக்க பாவம் அப்படி செய்துன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால வந்து ஆகவே நாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஞான வரங்களை நம்ம என்ன செய்யணும், விரும்பணும். தீர்க்க தரிசன வரங்களை நம்ம என்ன செய்யணும், விரும்பணும். ஆமென் சொல்லுங்க. இதை நம்ம விரும்பும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், தருவார். ஆகவே தீர்க்க தரிசனம் சபை பக்தி விருத்திக்கு அன்னி வாசை என்பது தனக்கே பக்தி விருத்தி கொண்டாங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், பேசணும்னு சொல்லுறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆகவே நம்ம அந்த ஆதி பிதாக்கள் எல்லாருமே வந்து அந்த பரம தரிசனத்தையே நாடி என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் போனாங்க. ஆமென் சொல்லுங்க. நாமும் அப்படி வந்து அந்த பரம தரிசனத்தோடு கூட நம்ம இருப்போம்னு சொன்னா நம்ம விரும்பத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், சாமத்துல 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சாமத்துல 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீதிமொழிகள் 13:4. அங்க என்ன சொல்றாருன்னா, சோம்பேறினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோம்பேறி எந்த விரும்பினாலும் அவன் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். ஆனா ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். அல்லேலூயா. சோம்பேறினுடைய ஆத்மா விரும்புறது ஒன்னும் என்ன பண்ணாது, பெற்றுக்காது. அப்ப வந்து ஜெபம் பண்றதுல சோம்பேறித்தனம், தேவனை தேடத்துல சோம்பேறித்தனம், பைபிள் படிக்கிறதுல சோம்பேறித்தனம், நம்ம கடவுளுக்கு முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சோம்பேறித்தனம் பட்டுறோங்கன்னா நம்ம விரும்புறது ஒண்ணுமே பெற முடியும். ஆமென். ஆனா சுறுசுறுப்பு கையோ செல்வத்தை உண்டாக்குன்னு சொல்ற. ஆகவே நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம உண்மையா அவரை நம்ம தேடணும். உண்மையா அவருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம விரும்புகிறத கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அதனால ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தை எனக்கு சொன்னார தெரியாது, ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்கிறார். நீ விரும்புகிறத கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. அந்த உலக மனிதர்களே அவங்களால கொடுக்க முடியும்னா பரம தகப்பன் நமக்கு நம்முடைய அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்காது நிறுத்தவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீ கண்ணீர் வடிச்சுனே இருக்கு, இப்படியே வேதனைப்பட்டுனே இருந்தாலும் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நாம் அழுதா அவர் அழுகிறவர், நம்ம சந்தோஷப்பட்ட அவரும் சந்தோஷப்படுகிறவர். அவர் 12ஆம் அதிகாரம் அப்படிதான் சொல்லுங்க, அழுகிறவங்களோட கூட அழுங்கள், சந்தோஷப்படுகிறவங்களோட கூட சந்தோஷப்படுகின்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம கூட அப்ப பாருங்க, அன்னைக்கு மார்த்தாள் மரியாள் வந்து என்ன பண்ணாங்க, என்னுடைய சகோதரன் மரிச்சிட்டானோடனே அவங்க அளந்த உடனே இயேசு கண்ணீர் விட்டார். 11:35 சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அவங்க துயரம் அடைஞ்சு அவங்க துயரப்படும் போது இவங்க வந்துட்டு இவன் எவ்வளவா நேசித்தார, ஏன் இவனை சாக பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லும் போது இவருடைய உள்ளம் உடையுது, அப்படியே ஆவியில துயரம் படுற. ஆமே, அவனை எங்க வச்சீங்க அப்படின்ற 4 நாள் ஆச்சு, இப்ப நாருமே அப்படின்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்றாரு. அவன் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா விசுவாசிக்கிறத ஆண்டு அவரால் கூடும். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாருன்னு சொன்ன இந்த மாசம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதை கொடுத்து பயப்படாது, எல்லாவற்றிலும் விசுவாசமா இரு ஆண்டவர் மேல. ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத, கடவுள் மேல நம்பிக்கை வை, விசுவாசமா இரு. ஆமென் சொல்லுங்க. அவர் உன் காரியத்தை எல்லாம் வாக்கிய பண்ணுவார். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே அன்றே நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த கானானிய ஸ்திரீ தொடர்ந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே, என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாளேன்னு சொல்லி
தொடர்ந்து வந்து அவள் கூக்குகளை நிட்டுக்கொண்டே விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே ஜெபித்துக் கொண்டே ஓடி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் துதிக்கிற அவள் தேடி வந்து ஆண்டவரே பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டால் சொல்லி பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை நீ உயர்த்துகிற தேவன். தாழ்மையை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து உண்மை தொடர்ந்து பின்பற்றி வந்த அந்த நம்பிக்கையை பார்த்து மக்களுக்கு ஒரு விசுவாசத்தை தூண்டுகிற அந்த காரியத்துக்கு இவ ஒரு முன்மாதிரியா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிச்சீங்க ஆண்டவரே. ஆனா ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் பெருது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அவளை ஆசீர்வதித்தீங்களப்பா. அது போல அந்த நேரமே அவள் விரும்பினதை ஆண்டு கொடுத்தீங்களே, அந்த சுகம் உண்டாகினதை போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே துதிக்கிறோம். கடன் பிரச்சனையா, ஆண்டவரே வியாதி போராட்டமா, பாவ போராட்டமா, ஆண்டவரே துதிக்க எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே துதிக்கிறோம் வேண்டிக் கொள்றாங்களோ அந்த காரியத்துல ஆண்டவரே நீங்க ஒரு அற்புதத்தை நீங்க செய்து விடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்ற வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகள் விரும்புகிறதை கர்த்தர் கைகூடி வர கர்த்தர் அனுகிரகம் செய்கிறாங்க. அந்த ஆண்டவரே துதிக்கிற அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. சீசர்கள் எங்களுக்கு விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்கும் போது அந்த சீசர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன ஆண்டவர் நீங்க அப்படி கிரியை செய்வீராக. ஆண்டவரே துதிக்கிற தடைகளை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுங்க. உம்மீது 100% உண்மையே சார்ந்திருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஜெபத்துல வேதத்தை வாசிப்பதில் உம்மீது வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை ஒரு நாளும் குறைந்து போகாதபடிக்கு அன்றே அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டே அந்த விசுவாசத்தை ஆண்டே உண்மை பின்பற்றி வரணும்னு சொல்லிதான் கடல் மீது நீங்க நடந்து காண்பிச்சீங்க, அற்புதம் செஞ்சீங்க. ஆண்டே அந்த தண்ணீரை திராட்சரசமா மாட்டி காண்பிச்சீங்க. கண் பார்வை போனவனுக்கு கண் பார்வை கொடுத்தீங்க. முடவர்களை நடக்க பண்ணீங்க, செவிடுகள் கேட்க பண்ணீங்க. உண்மையில விசுவாசம் அவங்களுக்கு பெருகணுன்றதுக்காக இதெல்லாம் காண்பிச்சீங்க. ஆண்டவரே துதிக்க எந்த காரியத்துக்காக ஆண்டவரே பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறாங்க அந்த காரியத்துல அந்த விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. ஆண்டவரே செய்யுங்க, செய்யப்படுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்பராய் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. எந்த விதத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சாத்தானுடைய அந்த அபிவிசுவாச எண்ணம் ஆண்டவரே ஒரு நாள் வந்து அந்த அவநம்பிக்கை வரவிடாதபடிக்கு அந்த அவநம்பிக்கை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை ஒவ்வொருடைய வேற விட்டு ஒவ்வொருடைய சரீரங்களை விட்டு வேற எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீது விசுவாசம் நம்பிக்கையும் பிறகு கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படி நீங்க கிரியை செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் ஆவியான சமாதானப்படுத்தி காத்துக்கொள்ள பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவனந்தபுரம் ரெடியாகும்.